இனம், மதம், மொழி, அரசியல் கடந்து பெரும் ஆதரவு வந்து கிடைச்சொன்றிருக்கா இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட கால அவசரம் இல்லாமல் எத்தனை ஒரு வருஷம் கூட வச்சு விசாரிக்கிற ஒரு நிலவரம் ஒன்று இருக்கு. மிகப்பெரிய ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இவர்கள் எந்த அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொன்னார்களோ, ஒரு கலைஞர்கள் இவர்கள் வந்து ஆயுதம் தாங்கியோ இல்லாட்டி வேறு ஒரு வன்முறையான செயற்பாடுகளையோ ஈடுபடவில்லை. தங்களுடைய உணர்வுகளை பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினவர்கள். இங்கே எங்களுடைய கலைஞர்கள் சம்பந்தமாக நீங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்க, இப்படி என்று அப்படித்தான் நடக்கும், அதுக்குள்ள நீங்க பிரிச்சு பார்த்து அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து ரீச் ஆகணும்ன்றதுக்காக ஒரு சில வசனங்களையும் ஒரு சில உணர்வுபூர்வமான கருத்துக்களையும் நீங்கள சகோதரி ஒருவர் தனது கலைத்திறமையோ இல்லாட்டி கருத்து சுதந்திரம் என்றது இருக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் ஆயுதங்கள் தாண்டியோ இல்லாட்டி வன்முறையை தூண்டுற விதமாக ஏதாவது செயற்பட்டிருந்தாலும் வந்து அவரை நீங்கள் கைது செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கலாம். ஆனால் வந்து பௌத்த பிக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்த இளைஞனுக்கு நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், இந்த அளவு அவருக்கு கருமையை உள்ளுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சிங்கள சகோதரி ஒரு ஆள் தச்சமயம் முகநூல்ல வெளியிட்ட கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் கேள்விக்குறியையும் வந்து ஏற்படுத்தி இருக்கு. எந்த அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லி நீங்கள் நினைவு கூற வேணாம்ன்றீங்களோ அந்த அமைப்பை பற்றி நீங்கள் அவருடைய அந்த அமைப்பினுடைய தலைவரை பற்றி நீங்கள் அவருடைய போட்டோவை பகிரங்கமாக எடுத்து பொது வழியில கொழும்புல வச்சு எரிக்க உங்களோட சட்டம் எங்க பார்த்துட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. வந்து நாமல் ராயபக்ச கூட கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் அரசியல் களங்கள்ல ஓட்டு வச்சு வைக்கிறதுக்காக வந்து நீங்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புன்ற பெயரையோ அவர் சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல ஒன்றும் இல்லை. அந்த இளைஞன் பாடல் பாடியதுக்காக நீங்க அவரை கைது செய்யலாம் என்று யாரு நாமல் ராயபக்ச அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து வெளிவிட்டிருக்கிறேன். நாங்க வந்து இருக்கிறது இலங்கை, இன்னும் ஒரு ஆட்சியில இன்னும் ஒரு இனத்தின் ஆட்சியில தான் இருக்கிறோம். சட்டம் எல்லாருக்கும் சமமா இல்லை என்று சொல்ல போறீங்களா? இல்லாவிட்டால் வந்து இவருக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்ல போறீங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி தான் எல்லாரும் கதைக்கிறதுக்கு பயம் ஒன்றை சொல்றதுக்கு பயம்.